மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மகர ராசிக்காரர்கள் என்றாலே மனதிற்கு மிகவும் பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள். காரணம் என்ன சொல்லுங்க? பொதுவாகவே ரொம்ப லவ்வபிள் ஸ்வீட் பர்சன்ஸ்னா அது நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே செவ்வாய் பகவான் உங்களை ஒரு டெரரா மாத்த போறார். உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான். யாரு? இது என்ன பெரிய விசேஷம்? குரு 6ல் மறைகிறது ஒரு விசேஷமா? 12 குடையவன் 6ல் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் விபரீத ராஜயோகம் வந்து விடுகிறது. அப்ப மகர ராசிக்காரர்கள் கோல்டு வாங்க போறீங்க. உங்களுக்கு மட்டும் போனஸ் வரும், அரியர் வரும், பழைய பணம் பெண்டிங் வரும், கடன்காரன் கொண்டு வந்து கடனை திருப்பி கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது வரும். நான் திரும்பவும் சொல்றேன், வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அதற்காக காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும். யாரை பார்த்தாலும் சண்டை போட தோணும். கம்பெனியில் உங்கள் பாஸ் உங்களை சும்மா தான் கூப்பிட்டார். எப்படி போயிட்டுருக்கு ரிப்போர்ட்? என்னாச்சு? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்களா? ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? படக்குன்னு பேசிடுவீங்க. முருகப்பெருமானை பிடிக்கணும். முருகா முருகா முருகா. செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்திலே முருகப்பெருமான் மட்டும்தான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை நான் பார்த்துருக்கேன், அவர்களோடு பழகி இருக்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். மகர ராசிக்காரர்கள் என்றாலே மனதிற்கு மிகவும் பிரியமானவர்கள், நெருக்கமானவர்கள். காரணம் என்ன சொல்லுங்க? பொதுவாகவே ரொம்ப லவ்வபிள் ஸ்வீட் பர்சன்ஸ்னால் அது நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே செவ்வாய் பகவான் உங்களை ஒரு டெரராக மாற்ற போகிறார். பூ ஒன்று புயலானதே அது உங்களுக்கு தான். அப்போது என்ன ஆகுது? ராசியிலே இருக்கக்கூடிய ராசிநாதன் யார்? சனி பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்திருந்தான். அந்த மறைந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். என்னன்னே தெரியல சார், தொட்ட காரியமெல்லாம் தடங்கள், போகிற இடமெல்லாம் தடங்கள், தடங்கள்னா தடங்கள், தடங்களோ தடங்கள். நான் அந்த காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன்னு யாரை பார்த்து எழுதுனாங்களோ தெரில. என்னை பார்த்து தான் சார் எழுதியிருக்கான். யாரோ மகர ராசிக்கார ஒருத்தரை பார்த்து தான் இந்த கவிதை எழுதியிருக்கான். அப்படிலாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது மனது தோல்வியை குறித்து பயப்படுகிறது. அப்போ மனது இனிமே வெற்றியை குறித்து சிலாகிக்க போகிறது. இனிமே தான் வெற்றியினுடைய சந்தோஷம் களிப்பும் உங்களை வந்து சேரப்போகிறது. சேகரித்திட முடியாத செல்வங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. வான ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகிறது. வர்த்திப்புகள் வரப்போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குரு பகவான். யார்? இது என்ன பெரிய விசேஷம்? குரு 6ல் மறைகிறது ஒரு விசேஷமா? 12 குடையவன் 6ல் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் விபரீத ராஜயோகம் வந்து விடுகிறது. அப்போ மகர ராசிக்காரர்கள் கோல்டு வாங்க போகிறீங்க. எங்கே குருஜி கோல்டு வாங்குறது? நேற்று தான் பார்த்தேன், 1,250 1,250,000 தாண்டி போயிட்டுருக்கு. அது எக்ஸ்க்ளூடிங் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் சேர்த்துனா ஒன்றும் 1,4 லட்சம் வந்துடும் போல இருக்கே. போகிற போக்கில் யாரையாவது தங்கமே என்று கொஞ்சினால் அவங்கள எப்படிடா பத்திரமா பார்த்துக்கிறதுங்கிற பயம் வந்துடும் போல இருக்கு. ஸோ அப்போது ராசினால குரு பகவான் 12 குடையவன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீங்கள் வாங்குவீங்க. அது ஏன்னா நீங்கள் மகர ராசி, ஊரே கஷ்டப்படுவாங்க, ஆனால் நீங்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு மட்டும் போனஸ் வரும், அரியர் வரும், பழைய பணம் பெண்டிங் வரும், கடன்காரன் கொண்டு வந்து கடனை திருப்பி கொடுப்பார். உங்கள்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் 2 லட்சம் வாங்கினேனே 5 வருஷத்துக்கு முன்னாடி, என் மனசுக்குள்ளே தோணிட்டே இருந்தது, உங்களை கண்டுபிடிச்சி வட்டி முதலமாக திருப்பி கொடுக்க வந்தேன். ரொம்ப நல்லதுப்பா, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் மழை பெய்யுதுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிட்டு அப்படியே ஓடி போய் ஜுவல்ஸ் வாங்கிடுவீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது. நம்ம ஒன்றும் பெருசாக அப்படி வாங்கிட போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற நிலவரத்துக்கு ஒரு பவுன் வாங்கினாலே அவர் மிகப்பெரிய வெல் செட்டில்டு மாதிரி நம்ம சொல்லணும் போல இருக்குது. ஸோ அப்போது 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார், தங்கத்தை தரப்போகிறார். அடுத்ததாக இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குறார். ஒரு மனிதன் அஜன சயன ஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலே சுற்றுலா போவாங்க. இன்பச் சுற்றுலா ரெடி ஆகிடும். இதில் செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். 12ஆம் இடம் பாருங்கள். இதில் 6 புதன் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம், சூப்பரே. அடுத்து 8 சூரிய பகவான் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம், சூப்பர். அடுத்ததாக அப்படி வரிசையாக சொல்லுங்கள். அப்படி வரிசையாக செவ்வாய் பகவான் உங்களுடைய பாதகாதிபதி, உங்களுடைய
பேட் பாய் அவர் தான். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டான். ஏன்னா 11 கூடிய பாதகாதிபதி, அவர் 12 உட்காந்துருக்கார். இவங்க எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் ஏற்படுவதால் எது அசுப விரயமாக இருந்ததோ அந்த விரயமே உங்களுக்கு சுப விரயமாக மாறப்போகிறது. நான் சும்மா கட்டி செலவு பண்ணிட்டு இருந்தேன் சார், சும்மா போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து அதில் போட்டு வைப்பேன் சார். ஒரு சீட்டு போட்டு வச்சுருந்தேன், திடீர்னு பார்த்தா நல்லா ஆயிடுச்சு. சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த மியூச்சுவல் ஃபண்டு ரொம்ப டாப்பில் போயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி யாருக்கு கிடைக்கும்? அதற்காக காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கும். காதல் கூட அப்படி தான், காத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டு கூட யாருக்கு? காத்திருப்பவர்களுக்கு தான் கிடைக்கும். இன்றைக்கி போட்டு நாளைக்கு எடுத்தாலாம் வராது. ஸோ அப்போது 12 குடையவன் யார்? குரு. அவர் வந்து 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறுகிறார், விபரீத ராஜயோகம் பெறுகிறார். எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. முகேஷ் எல்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சம்பவம் நடக்காத வரைக்கும். என்ன சம்பவம்? இந்த செவ்வாய் பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உடம்புல வந்து உச்சம் பெற்றுட்டார். இது வரைக்கும் பூவாக இருந்த நான் புயலாக மாறுகிறேன். இந்த செவ்வாய்க்கு வேறு இடமே இல்லையா சார்? என் உடம்புல வந்து தான் உச்சமாகணுமா? மகரத்தில் வந்து உச்சமாக, அவருக்கு அதுதான் வீடு. தட் இஸ் ஹிஸ் ஹோம் பிளேஸ், தட் இஸ் ஹிஸ் ஜாப்லெஸ் ஜாப். அதுதான் ஒரு உடம்புல உட்காந்து உச்சமாவார், நீச்சமாவார். அப்புறமா அதை அவர் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இப்போ உடம்புல வந்து என்ன ஆகுது? உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவுடனே ஏற்கனவே செவ்வாய்னா யார்? சண்டைக்கோழி. செவ்வாய்னா யார்? செவ்வாய்னா அடிதடி பிரச்சனை, பாதகாதிபதி. இப்போ வந்து உடம்புல உட்காந்துடுறான். அப்போ என்ன ஆகும்னா, யாரை பார்த்தாலும் சண்டை போட தோணும். கம்பெனியில் உங்கள் பாஸ் உங்களை சும்மா தான் கூப்பிட்டார், எப்படி போய்ட்டுருக்கு ரிப்போர்ட்டு? என்னாச்சு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்களா? ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? படக்குன்னு பேசிடுவீங்க. அடுத்த ஒரு 1 ஹவரில் உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. இதான் நடக்கும். அப்போ 11 கூடியவர் செவ்வாய் பகவான் உடம்புல வந்தால் எங்கே கோவப்படக்கூடாதோ அங்கே போய் கரெக்டாக கோவப்படுவீங்க. ஏற்கனவே அதை அப்போ தான் ஏற்று வீட்டுக்காரன் பிரச்சனை, 3வது வீட்டுக்காரன் பிரச்சனைக்கெல்லாம் போலீஸை கூப்பிடணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். பேச்சுவார்த்தையில் முடிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்கிறது, நீங்கள் கிள்ளினால் சரியாகக்கூடிய பூப்பறிக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் கோடாலி தேடுகிறீர்கள். பூக்கள் பறிக்க இதற்கு கோடாலி. அந்த மாதிரி தான் நீங்கள் பெரிய பெரிய இராணுவம் பீரங்கிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடுறதுக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக நீங்கள் ஏன் இப்படி எமோஷன் ஆனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களை தாண்டி அந்த எமோஷன் வந்துடும். அதனால் பல உறவுகள் உங்களை விட்டு பிரியும். நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும். முருகப்பெருமானை படிக்கணும். முருகா முருகா முருகா. செவ்வாயை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஆள் இந்த உலகத்திலே முருகப்பெருமான் மட்டும்தான். ஆனாலுப்பட்ட குரு கூட ஃபெயிலியர், சுக்கிரன் கூட ஃபெயிலியர். அவங்களெல்லாம் கைவிடப்பட்டவர் தான் அந்த செவ்வாய். இவனை திருத்த எங்களால் முடியாதுங்க. அதனால தான் குரு கடகத்தில் நீச்சம், கடகத்தில் உச்சம், மகரத்தில் நீச்சம். செவ்வாய் மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீச்சம். வாத்தியாருக்கு இந்த கடைசி பெஞ்சு பையன் சண்டை போடுற பையனை பிடிக்கவே பிடிக்காது. குரு எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியலன்னு விட்ட கேஸ் தான் இந்த செவ்வாய் பகவான். ஆனால் ஒருத்தருக்கு கட்டுப்படுவார். யார்? அவர் தான் முருகப்பெருமான். அவர் சொன்னால் கட்டுப்படுவார். அப்போ நீங்கள் ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும், முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசம் பாடணும். அடுத்ததாக இது உங்களுக்கு முருகன் சம்பந்தமான என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ திருப்புகழில் ஆரம்பித்து அதெல்லாம் பக்தியோடு ஆடியோ போட்டுடலாமா குருஜி? இன்றைக்கே போட்டுடலாம். ஆடியோ போட்டிங்கன்னா எதுவும் நடக்க போகிறதில்ல. வாய் விட்டு படிக்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் எதை சுந்தரகாண்டம் படிங்கன்னா சுந்தரகாண்டம் MP3 போட்டு காதில் போட்டு வண்டியில் போகும்போது கேட்குறீங்க. அது உங்களுக்கு கேட்கவே பழிக்க போகிறதில்ல. நீங்கள் வாய் விட்டு பாராயணம் செய்ய வேண்டும். பக்தி தான் முக்கியம். செவ்வாயை பிடிங்க 6 தடவை. அதர்வைஸ் என்ன ஆகும்? அவ்வளோதான். செவ்வாய் தான் ரணகாரகன் என்று பெயர். செவ்வாய் தான் ருணகாரகன் என்று பெயர். அப்போ செவ்வாய் பிரச்சனையான என்னாகும்? ரணமாக ஆகிடும். ஏன்னா அவர் தான் செவ்வாய், அவர் ரணகாரகன். அப்போ ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி சூப்பர். அது எத்தனை நாள் இருக்கும்? பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். முருகப்பெருமானை படிங்க. இப்போ செவ்வாய்ட்டை தப்பிக்கணும்னா நான் என்ன சார் செய்யணும்? இப்படி பயமுறுத்தி விட்டீங்களே. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளணும். IBC கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம். சூப்பர் டக்கல் சிஸ்டம்லாம் நிர்வாகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை தெரியுமா? ஏன் கூட பேசுகிறது தான். ஃபோன் பண்ணுங்க. உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.